ஹலோ, இந்த வீடியோவில் NCERT அதில் இன்டகிரேஷன் சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டரில் எக்ஸசைஸ் 7.1 அதில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் நம்ம வீடியோவுடைய ஐடியா. ஓகே, அந்த ப்ராப்ளம் இன்டகிரல் ஓவர் 4 into e power 3x plus 1 dx அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல dxஆல் உள்ளுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 e power 3x dx. ஓகே, ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்மோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 1 into dx dx எழுதியாச்சா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to separate and write it. தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். integral over 4 e power 3x dx plus integral over dx அப்படி நம்ம எழுத வேண்டும். சரியா? எழுதியாச்சா? இப்போ அடுத்து நம்ம வந்து யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு whom we are going to integrate. யார் டாட் வச்சு காமிச்சோம்ல, என்னது எக்ஸ். எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்டகிரண்ட், அதாவது நம்ம யாரை இன்டகிரேட் பண்ண போகிறோமோ அது பேர் இன்டகிரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த இன்டகிரண்ட்டில் எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்மை மட்டும் நம்ம வச்சுக்க போகிறோம். மீதி இருக்கிற ஆள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டும், ஓகே, பெருக்கல் இருந்தால் மட்டும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த இன்டகிரண்ட்டில் யாராவது எக்ஸ் இல்லாமல் இருக்காங்களா? 4ங்கிறது எக்ஸ் இல்லாத ஒரு டேர்ம், வெறும் 4. ஓகே, ஸோ அதை நம்ம இந்த இன்டகிரேஷனை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, எழுதுனா என்ன வரும், இன்டகிரல் 4 இன்டகிரல் ஓவர் e பவர் 3x. எக்ஸ் இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம், ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல எதுவுமே இல்லையாப்பா இந்த ரெண்டாவது டேர்மில். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அங்கே 1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 1 into dx 1 தானே. ஓகே, ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே எக்ஸ் இருந்தால் தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். எக்ஸ் பவர் 0 என்ன, 1. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த இடத்துல 1க்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், எக்ஸ் பவர் 0 போட்டால் என்ன ஆகும், அங்கே எக்ஸ் வந்துடுச்சு. எக்ஸ் வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ண வி ஆர் allowed to do it, செய்யலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், we are going to integrate. இப்போ நம்ம இன்டகிரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்டகிரேஷனுக்கான ஃபார்முலா நம்ம புக்ஸில் இருக்குது. நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலாஸ், யாருடைய ஃபார்முலா நமக்கு தேவை, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கான இன்டகிரேஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். எக்ஸ் பவர் 0 அப்படிங்கிற ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம புக்கில் பார்த்தோன்னா we have 2 ஃபார்முலாஸ். என்ன இருக்குது, e பவர் x இருக்கா, ஸோ e பவர் x இருக்குது, dx இஸ் ஈக்குவல் டு e பவர் x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுங்கிறது இது ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னா ஏதோ ஒன்று, அது ஒரு நம்பராக இருக்க போகுது. ஆனால் நம்ம கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குது, e பவர் 3x இருக்குது. ஓகே, e பவர் 3x. ஆனால் நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, e பவர் x. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, e பவர் 3x எக்ஸ்போனன்ஷியலுக்கு என்ன ரூல் இருக்கோ அதை முதல்ல பண்ணிடணும்ப்பா. அதை எதுவும் யோசிக்கக்கூடாது. சரியா? இப்போ நம்ம செப்பரேட்டாக பண்ணலாமா, இந்த ஃபர்ஸ்ட் இதை நான் இன்டகிரேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை மட்டும் நான் இன்டகிரேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை இன்டகிரேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இன்டகிரேஷன் 1 என்ன தனியாக எழுதிக்கிறேன், 4 into integral over e power 3x dx. எக்ஸ்போனன்ஷியலுக்கு என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த 4 அப்படியே எழுதிக்கிடணும். அப்படின்னா என்னது, எக்ஸ்போனன்ஷியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே எக்ஸ்போனன்ஷியல் தான். இங்கே தான் ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த ஆர்கியூமெண்ட், அதாவது எக்ஸ்போனன்ஷியேஷன் இருக்குல்ல, அந்த இதில் யார் இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த ஆர்கியூமெண்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா 3x அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. எக்ஸ் இல்லை, 3x. நான் என்ன பண்ணணும், அந்த டேர்மை அப்படியே எழுதி யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அந்த நபரால் டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். அந்த நபரால் டிஃபரன்ஷியேட் பண்ணி
டினாமினேட்டரில் நான் போட்டுற வேண்டியதான். இதோட முடிஞ்சதா? இல்லை, நான் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண வேண்டும், C1. ஏன் C1 எழுதுறேன்னா 2 இருக்குல்ல, அதனால் C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா எதுனாலும் இருக்கலாம். சரி, இப்போ இந்த டேர்மை மட்டும் நம்ம பார்க்கலாமா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 3x வித் ரெஸ்பெக்ட் டு x, அதாவது 3x எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் 3x வித் ரெஸ்பெக்ட் டு x என்ன? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் இல்லாத டேர்மை வெளியே எடுத்துட போகிறோம், டிஃபரன்ஷியேஷனை விட்டு. dx பை dxன்னு இருக்க போகுது. ஸோ dx பை dx என்ன? 1. ஆன்சர் என்ன? 3. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்? அந்த இன்டகிரேஷனில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம் d பை dx ஆஃப் 3xக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்? 3 அப்படிங்கிற ஒரு டேர்மை எழுதிக்கலாம். ஓகே, எழுதியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனை முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது இன்டகிரேஷன் பண்ணலாமா? ரெண்டாவது இன்டகிரேஷன் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 0 ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஓவர் I2 இன்டகிரேஷன் ஓவர் எக்ஸ் பவர் 0 dx. இப்போ நம்ம இன்டகிரேஷன் ரூல் என்ன இருக்குது? இன்டகிரேஷன் ஓவர் எக்ஸ் பவர் n dx இருந்தால் அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இப்படி தான் எழுதணும். முக்கியமான கண்டிஷன் n -1 இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்னது? இந்த எண்ணுக்கு n யார் இருக்கா? நமக்கு n இருக்கிற இடத்துல we are having 0. அது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நம்ம ரூல் என்ன? n-க்கு பதிலாக என்ன இருக்குது? 0 இருக்குது. என்ன போட்டுக்கலாம்? ஸோ எக்ஸ் பவர் 0 + 1 பை 0 + 1 ப்ளஸ் இங்கே நம்ம போடும்போது இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வேறு ஒன்று போடணும், 2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஃபார்முலாவை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பவர் 0 + 1 என்ன? எக்ஸ் பவர் 1, 0 + 1 1 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் 2. இப்போ என்ன ஆகுது? எக்ஸ் பவர் 1 இஸ் எக்ஸ், எனிதிங் டிவைடட் பை 1 இஸ் எனிதிங். அதனால் எக்ஸ் பை 1 வந்து என்னது? எழுதியாச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ I இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது என்ன வருது? 4e பவர் 3x டிவைடட் பை 3 ப்ளஸ் C1 ப்ளஸ் x ப்ளஸ் C2. இப்போ நமக்கு C1 C2 ரெண்டுமே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு நம்பர்ப்பா. அந்த C1யும் C2யும் நம்ம சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்? இப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்பொழுது ஒரே ஃபங்க்ஷனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரே ஃபங்க்ஷனில் ஒரே கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கலாம். ஒரு பெரிய C அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்முடைய ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ரொம்ப நன்றி. அண்ட் see you in the next வீடியோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.